போனீங்க அப்படின்னா ம். 9:20 போனீங்க அப்படின்னா ஓப்பன் ஹை லோ, ஓப்பன் ஹை பிளஸ் பிஆர்பி, ஓப்பன் லோ பிளஸ் பிஆர்பி. பிஆர்பிங்கிறது ப்ரீவியஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஓகே. ம். அதாவது ப்ரீவியஸ் உள்ள லோ, அந்த பிரேக் அவுட் அதுவும் உடைச்சிருக்கோம், இப்பயும் உடைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஆ அதுக்கப்புறம் ஆ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு லோ. இது வந்து 9:20க்கு ஷார்ப்பா வரும். ஸோ இப்போ வந்து 9:20க்கு எடுக்கிறீங்கன்னா நான் வந்து ஓப்பன் ஹைலோன்றது வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஆமா நீங்கள் பார்க்குறீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்போ ம். வந்து 9:20ல இருந்து 9:25 வரைக்கும் வாட்ச் பண்ணி ம். ஓப்பன் ஹை பிஆர்பியில் வர்ற ஸ்டாக்கும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹைல பிஆர்பி வர்ற ஸ்டாக்கும் இருக்கான்னு பாருங்க. நிறைய ஸ்டாக் இதுல இருக்கிறது இதுல வராது. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை பிளஸ் பிஆர்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஸ்டாக் தான், 5 ஸ்டாக். பட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நிறைய இருக்கும். ம். நல்ல ம். ம். ஸ்ட்ராங்கா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ம். இந்த ரெண்டுல வர பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 4 இது வந்துருது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை ப்ளஸ் பிஆர்பியில் 4 ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஆமா 4 ஸ்டாக்குமே ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைல இருக்கும். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா ஓகேங்களா? இந்த பயோ கண்ட்ரோல் அப்போ பாத்தீங்களா. நம்ம ஏன் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை பார்க்கவே தேவையில்லைல்ல, வி கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை ப்ளஸ் பிஆர்பி. am I ரைட்? ரைட் ரைட். அது ஓகே. அது ஸோ என்ன ஓப்பன். ஒரு நேரம் என்ன இருங்க டாக்டர், ஒரு நேரம் என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஓப்பன் ஈக்குவல் ஹையாவும் இருக்கும். நம்ம என்னன்னா ப்ரீவியஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட்டையும் இது உடைக்கணும். கரெக்ட் அமுது சார். அப்போ அப்ப இது நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் லேட்டா பிரேக் கிடைக்கும். அவுட் உடைச்சாதான் நம்ம எடுக்க போகிறோம். ஆமா. அந்த ஓகே. உடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சரி. அப்ப வந்து நம்ம ஓப்பன் ஆனா பெட்ரு ஓப்பன் ஈக்குவல் ஹைல வர ஸ்டாக்கே எடுக்கலாம். இன்னைக்கு ஓப்பன் ஈக்குவல் ஹைல லாரஸ்ல போறவங்க நான் அடிச்சிட்டேன், ஸ்டார்ட் அடிச்சிட்டேன். ஸோ இப்ப வாட்ச் லிஸ்ட் விட்டு ஏர்லியாக போனோம்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை வச்சுக்கலாம். ஆமா ஆமா. இப்ப சரி. என்னன்னா ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணும்போது நம்ம அதுல ஒரு சார்ட், இந்த ட்ரேடிங் சார்ட்டே வரும். ம். சரியா? நான் இப்போ 9:20 25, அதாவது மார்க்கெட் ஆரம்பிச்சு 9:25க்குள்ள இதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு செட்டப் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இதுல உள்ள சூப்பர் ட்ரெண்ட், இதுல உள்ள பாலிங்கர் பேண்ட். சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் பாலிங்கர் பேண்ட். போலிங்கர் பேண்ட். ஓகே. ஆமா. ம். சூப்பர் ட்ரெண்டை வந்து நம்ம எப்பயுமே ஓப்பன் ஈக்குவல் ஹை அப்படின்னா ஓரளவு இறங்குறதுக்கு ஒரு 80% பாசிபிள் இருக்கு. ஆ ஆ சரியா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல டேட்டா கரெக்டா ஓப்பன் ஈக்குவல் ஹை எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது, ஏன்னா இது லேட்டா தான் அப்டேட் ஆகும். சரி. சப்போஸ் இவன் எடுக்கிறது என்னன்னா டைரக்டா என்எஸ்சில இருந்து எடுத்துறான். ஓப்பன் ஈக்குவல் கையில வந்து டைரக்டா எடுத்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிடுது. இப்ப இப்ப இந்த ரெண்டு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஷார்ட் அடிக்கும் போது நமக்கு ஸ்டாப் லாஸ் வேணும் இல்லையா? ம். நம்ம ஸ்டாப் லாஸ் பண்றதுக்காண்டி இந்த நம்ம பாலிங்கர் பண்டையும் நம்ம சூப்பர் டென்டையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. ம். இப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்த இந்த ரேஞ்சுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம 50% ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஆ இப்போ ஒரு 100 ஷேர் ஷார்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 50 ஷேர் இந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நம்ம பாலிங்கர் பண்ட் மிடிலுக்கும் இல்ல சூப்பர் டென்ட்டுக்கும் மீதியை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் கடைசி. எனக்கு இன்னும் கூட வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்க? என்ட்ரி வந்து இப்போ நம்ம இங்கே 925 பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆ இப்போ 925க்கே எடுத்துடலாம் இந்த நைன் இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ்க்கு செல் பண்ணுறீங்க. செல் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 10 குவான்டிட்டி செல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், சேஃப் ஃபார் ஆமாம். எக்ஸாம்பிள். ஆ ஸோ அந்த 925 கேனில் செல் பண்ணுறீங்க. அப்போ ஆ வந்து வாட் இஸ் யுவர் எக்ஸிட் பாயிண்ட், டார்கெட் அண்ட் ப்ராஃபிட் புக்? அது டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம இதில் வந்து டார்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எஜ்ஜிட் தான் என்ன, ஸ்டாப் லாஸ் தான் பார்க்கணும் நமக்கு. ஸோ நம்ம சூப்பர் டென்ட்டையும் பாலிங்கர் பண்ட் மிடில் லைனையும் சூப்பர் டென்ட்டையும் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு பார்த்துக்கலாம். ஓகே. சரி. டார்கெட்டுங்கிறது நம்ம வந்து எப்படின்னா ஓரளவு இப்போ நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது ஆ அப்படின்னா நம்ம புக் பண்ற இடத்துல ஒரு 50% மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஓகே. 10 ஷேருக்கு ஒரு 5 ஷேர் புக் பண்ணிட்டு மீதி 5 ஷேரை இந்த ஸ்டாப் லாஸ்ல ஓட விட்டுறணும். ஆ ஆ இப்போ பாலிங்கர் மிடி பண்ணா இங்க அடிச்சிருச்சு ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த அந்த 5 ஷேரை இங்கே கவர் பண்ணிடலாம். இல்ல நான் சூப்பர் டென்ட் தான் வச்சுட்டு போயிருந்தா இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டே கொண்டு போகணும். ம் 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 இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைனா வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆவர் தான் அதோட ஹை, அது கீழே போயிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆ சரிங்களா? ஆ ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. செகண்ட் ம் வந்து புல்லிங்கர் பேண்ட் போட்டு அது வந்து
பொலிங்கர் பேண்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க? அது அந்த பொலிங்கர் பேண்டுக்கு வெளியில் இருக்கும்போது நீங்கள் செல் பண்ணுவீங்களா? வாட் இல்ல ஆர் த இல்ல கேம்? இல்ல அது இல்ல, நம்ம டீப்பாவோட ஷார்ட் போயிடுறோம். நமக்கு ம். ஸ்டாப் லாஸ் தேவைங்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்போ ஸ்டாப் லாஸ் பொலிங்கர் வேணும்ல. பேண்டோட மீடியனை வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆமா, மற்றபடி எஜ்ஜி வந்து எஜ்ஜி பொலிங்கர் ஆமா பேண்டை யூஸ் அது. பண்ணல. ம் ம். ஓகே, அப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கும் அதே பர்பஸ் அது தானா? ஸ்டாப் லாஸ் தான். இப்ப ரெண்டுல எது இருக்குன்னு பாத்துக்கிடலாம்ல. இப்ப இந்த இங்க இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பாருங்க 20 MA ஈஸியா இங்க கட் ஆயிடுச்சு. இங்க ஒரு புக் ஆகுது. இங்கேயும் நான் புக் ஆக மாட்டேன் அப்படின்னா சூப்பர் டென்ட் எங்க வருதோ அங்க புக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்ப இதுல சரி. இப்ப மீதி 5 ஷேர் இருக்கு, 3 ஷேர் இங்க கவர் பண்ணிக்கோங்க, மீதி 2 ஷேர் இங்க ஓட விடுங்க கடைசி வரைக்கும். ம், ம், ம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை லோ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த காமன் டெக்னிக் தட் தே யூஸ்ட் ஃபார் த இண்டெக்ஸ் அஸ் வெல். வந்து நிறைய இந்த இதில் நடக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து அன்னையோட ஓப்பன் ஆர் ஹை விச் இஸ் ஈக்குவல் அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு தே வில் கோ அண்ட் புக் அ ப்ராஃபிட் அந்த. ஸோ இது வந்து பொலிங்கர் பேண்ட் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு அதோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. ம். ஓகே, இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒருத்தர் 9:30 பார்க்குறேன், நான் வந்து 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் எடுக்க மாட்டேன், நான் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் எடுப்பேன்னா அது எடுக்கிறதுக்கு அது இந்த ஸ்கேனரில் வருமா? 50 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் பாக்குறீங்க. ஆ, 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 ஓகே, ஓகே. புரியல. இது நம்ம இது ரெண்டே ரெண்டு காசு சொல்றாங்க சார். ஓப்பன் லோ, ஓப்பன் ஹை, ம், ம், அவ்வளவுதான். அது ஏன்னா இப்ப இது நம்ம இண்டெக்ஸ்ல வரலாம். இப்ப நிப்டில 1 நேரம் ஓப்பன் ஹை ஓப்பன் லோ வைப்பான். பட் அது 50% தான் ப்ராபிலிட்டி இருக்கும். என்னன்னா அந்த இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை எடுக்கிறதுக்கு மேல எங்கேயும் வந்துட்டு போவான். பட் ஈக்குவிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடே வந்து என்னை பார்த்த அளவு வந்து 80 to 90% வந்து இதுல ட்ரேட் எடுத்திருக்கேன், நல்லா தான் இருக்கு. பட் நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் தான் வேணும். இதுல சார். வந்து இப்போ நமக்கு இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆ அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறீங்க? அதாவது ப்ரீவியஸ், அதாவது என்ன சொல்றது அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கும் பாத்தீங்களா. எஸ், ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் ஆமா. பண்ணிச்சுன்னா அஹ், தென் அஹ், உங்களுடைய ட்ரேட் வந்து இன்னும் கூட பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கே ஆமா ஆமா. தெரியும், இப்ப ப்ரீவியஸ் டே லோ வந்து கட் பண்ணுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே பயணிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமா. இப்ப இந்த ஸோ பாருங்க, இது வந்து ஓப்பன் இது ஓப்பன் ஈக்குவல் கை, ப்ரீவியஸ் லோவும் பிரேக் ஆகுது. ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கு ஒரு லைன் இந்த வரைங்க. இருக்கு இந்த இந்த இருக்கு இந்த இருக்கு. இப்ப இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் ஆயிடுச்சு. நான் இப்போ கருத்து போடுங்க, வச்சிருக்கேன் அந்த பாத்தீங்களா. லைன் போடுங்க. அயன் இதுல வராது, இந்த சரி, சரி, ஓகே, 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 இதுல காட் இட், வராது. காட் இட். பட் இந்த இருக்குல்ல, நான் கர்சர் காட்டுறேன் பாத்துங்க. ஓகே, ஓகே. கரெக்டா ஸோ இந்த இது இந்த ம், இடத்துல ப்ரீவியஸ் லோ. அப்ப இது வந்து ப்ரீவியஸ், இது வந்து டிஸ்ப்ளே ஆகுது இந்த இந்த டயத்துல தான் டிஸ்ப்ளே ஆகும். ம். 9 வரைக்கும் தான் சரி, டிஸ்ப்ளே ஆகும். இன்னொன்று நான் சொல்கிறேன். ஆ. ஓகேங்களா? ஒரு ஆடட் பாயிண்ட்காக ம். சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. வந்து இது என்ன பண்ணோம்னா இது மாதிரி ஸ்டார் போயிருக்காங்கல்ல, ம். இதில் வந்து இன்னொரு என்டிட்டி இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரி போகுது. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ when it breaks the previous day high இந்த அப்படியே இருக்கு உள்டா. இந்த இருக்கு இந்த இருக்கு ஓகேங்களா? இந்த ஸோ இருக்கு. அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு எப்போ ஸ்டாக் இருக்கு. ஆ, அது எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ ஆர் பிளானிங் டு டூ இன்ட்ராடே இன் அ ஸ்டாக் யூஸிங் த ப்ரீவியஸ் யூஸிங் த ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை ஆர் லோ அப்படி போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும். இஃப் மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் லெஸ் தேன் 0.2%, யூ ஷுட் கோ ஃபார் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை ப்ளஸ் ப்ரீவியஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் ப்ளஸ் 0.2%னா யூ பெட்டர் கோ ஃபார் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் பிஆர்பி. ஏன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் வில் பி மச் மச் ஹையர் இஃப் யூ கோ அலாங் வித் த மார்க்கெட் சென்டிமெண்ட். ஸோ பேசிக்காக மார்க்கெட் வந்து டவுன் பேரிஷாக இருந்துச்சுன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் பிஆர்பி போங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து அப்பில் இருந்துச்சுன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் பிஆர்பி போங்க. உங்களோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் வில் பி மச் பெட்டர். எப்பவுமே வந்து ஸ்டாப் லாஸை வந்து எய்தர் யூஸ் இண்டிகேட்டர் லைக் அமுது சார், ஆர் எல்ஸ் யூ கேன் புட் அஸ் அ ப்ரீவியஸ் டேவோட லோவையோ இல்லை ஹையோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் லோ பிரேக் அவுட்டுக்கு போயிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னையோட ஓப்பனை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், விச் எவர் இஸ் க்ளோசர்.
அப்படியே வந்து உல்டாவா அந்த இதுக்கு வச்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சூப்பர் சார், தேங்க்யூ அமுது சார், இட்ஸ் ரியலி அப்புறம் சார், வண்டர்ஃபுல். அப்புறம் அப்புறம் அண்ட் அவ்வளோ- ஒன் மோர் ஒன் மோர் கொஸ்டின். ஆ, இந்த ஸ்க்ரீனரில் கேன் ஐ ஹாவ் அ சான்ஸ் டு ஃபில்டர் தி ஸ்டாக்ஸ் ஐ வாண்ட்? இப்போ வந்துன்னா இது வந்து ஃபுல்லாக எல்லா ஸ்டாக்குமே வரும்ல. இப்போ எனக்கு நிஃப்டி 500 மாதிரிலாம் என்னால் இது பண்ண முடியுமா? ஆ, இல்ல இல்ல அப்படி வராது, அப்படி வராது. இதுல ஸோ வந்து ஆனா எப்படி அது கேட்டுக்கலாம், இதுல என்கிட்ட? வந்து நீங்க எப்போண்டோ வச்சுக்கலாம் இதுல மேல. இப்ப ஓ, கேஷ் கேஷ் ஆர் எஃப்என்ஓ? ஐ கேன் எப்போண்டோ. எய்தர் சூஸ் கோ ஃபார் கேஷ் ஆர் எஃப்என்ஓ. ஆமா, ஓகே இது கேஷ்னா நிறைய வரும். நம்ம அது அது ஒவ்வொரு நேரம் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பட் சார். எப்போண்டோ இருக்கும். நம்ம நிஃப்டி ட்ரெண்டை வச்சு நம்ம போய்க்கலாம் சார். இன்னைக்கு நிஃப்டி ஷார்ட்ல இருக்கு, இப்ப ஃபுல்லா ஷார்ட்ல தான் இருக்கு அப்படின்னா ஸோ நல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்புறம் வந்து இப்போ வந்து கன்சைஸ் பண்ணி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் சார். இஃப் ஐ எம் ராங் ஜஸ்ட் கரெக்ட் மீ. ஓகே, சரிங்களா? ரைட் ரைட் ரைட். பேசிக்காக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கா இல்லை புல்லிஷாக இருக்கா. அதுக்கு ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ கொடுக்குறதுனா 0.2% வச்சுங்க. இஃப் the spot trades 0.25% less than the previous close, then you consider that as a bearish sentiment. Okay, if it's more than 0.2%, it is a bullish sentiment. If it is between minus 0.2 to plus 0.2, then don't take trade unnecessarily. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ திங்க் இட் இஸ் அ பேரிஷ் சென்டிமெண்ட், go for the open is equal to high plus previous day breakup which is low. ஓகேங்களா? அதுக்கு போங்க. உல்டாவா வந்து ப்ரீவியஸ் equal to low பிஆர்பி ப்ளஸ் 0.2% மேலே இருந்து புல்லிஷ் சென்டிமெண்ட் தான், அதுக்கு போங்க. உங்களுடைய என்ட்ரு ஆகிட்ட உடனே உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து எய்தர் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைலையோ இல்லைன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையையோ நீங்கள் விச் எவர் இஸ் க்ளோசர் யூ கேன் புட் தட். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் அன் இண்டிகேட்டர் லைக் அமுது சார் டிட். ஹி யூசஸ் மீடியன் ஆஃப் த பொலிங்கர் பேண்ட் ஆர் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ விச் எவர் இட் இஸ், நீங்கள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிங்க, எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அமுது சார் சொல்ல வந்து நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்க்ரீனரில் வந்து பார்த்தீங்கன்னா intraday-screener.comல இது ஃப்ரீயாக கிடைக்குது. யூ கேன் யூஸ் இட். யூ ஹவ் காட் டூ சாய்ஸஸ். எய்தர் யூ கேன் கோ ஃபார் த ஹோல் கேஷ் மார்க்கெட் ஆர் எஃப்என்ஓ. இது இன்பிட்வீன் வேறு எந்த கேட்டகரியில் நிஃப்டி 500 200 அது மாதிரி நீங்கள் உங்களால் இதில் வந்து இது பண்ண முடியாது. தெர் ஆர் நம்பர் ஆஃப் வெப்சைட். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைலோ வந்து ரொம்ப காமனான ஒரு இது. நீங்கள் சார்ட்டிங்கில் போனால் கூட நிறைய ஸ்க்ரீனர் இருக்கும் இது மாதிரி. ஸோ கான்செப்டை புரிஞ்சுங்க, எந்த ஸ்க்ரீனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ அமுது சார். டி வாண்ட் டு ஆட் எனிதிங்? அப்புறம் சார், அப்புறம் இதுல இன்னொரு ஸ்கேனர் இருக்கு, குயிக் அப் அப்படின்னு. ஆ, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இத இதுல போடுறேன், நீங்க எல்லாரும் அதை லிங்கை எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி குயிக் அப் எப்படி போனீங்க? அது நேத்து சார் இதுல ஒரு ஏகப்பட்ட ஸ்கேனர் இருந்தது, அது அந்த பசங்க எடுத்து வச்சு இதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி. ஆமா ஆமா. இதை நம்ம எப்போனா இந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணி நான் சேட்ல போட்டுறேன். சரி. சேட் எங்க இருக்கு? இத இது பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 நாள் வாட்ச் பண்ண நல்லா தான் இருக்கு. ஆ, இப்ப இதுல நீங்க எல்லாமே குயிக் அப் ஸ்கேனர் பண்ணீங்கன்னா இந்த கண்டிஷன் தான், இந்த சாதாரண இந்த கண்டிஷன் தான். இல்லை படிங்க. என்ன கண்டிஷன் வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ், லேட்டஸ்ட் 5 மினிட்ஸ் இஎம்ஏ 6, அதாவது ஃபாஸ்டர் இஎம்ஏ வந்து ஸ்லோவர் இஎம்ஏ கட் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணது வந்து 6 and 27. அப்புறம் வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து இஎம்ஐ 12 வந்து கிராஸ் பண்ணி மேலே போகணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து இந்த க்ரீனாக இருக்கணும். ஓப்பனை விட அதிகமாக இருக்கணும், க்ரீனிஷ் கேண்டிலாக இருக்கணும். லேட்டஸ்ட் டே சேஞ்ச் பர்சன்டேஜ் மோர் தேன் நம்பர் 3. 3% மேலே அது போயிருக்கணும். ஓகே, சொல்லுங்கள். இப்ப பாருங்க F1 ரன் இப்ப பண்ணுங்க. இப்ப இது NSE 500 இப்ப ரன் ஸ்கேன் பண்ணோம்னா, இப்ப ம் கரண்ட்லி அது அதனுடைய செட்டப் படி என்ன இதுன்னு வந்துரும். இப்ப ம் இப்போதைக்கு எதுவும் வரல, இப்போதைக்கு அந்த மாதிரி செட்டப்ல வரல. இப்ப இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா ம் 9:30 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்தது, கிளாஸ். கிளாக்ஸோ. ஆமா கிளாக்ஸோ இருக்கு. ஆமா. ஓகே. 9:30 பாத்தீங்க அப்படின்னா இப்ப அது வந்து இப்ப இது பாத்தீங்கன்னா 9:30 எடுத்திருந்தா இப்ப இவ்வளவு ரூபா ப்ராஃபிட், 52 ரூபா அப்படியா? ப்ராஃபிட். ஆமா போடுங்க. ஆமா.
இப்போ இந்த போடுறேன் 9:30 வந்து பாத்தீங்கன்னா 9:30 9:35 வச்சுக்கோங்களேன். 9:35 இங்க எடுக்கிறோம் அப்படின்னா 2379 அங்க இது இமிடியேட்டா எவ்வளவு போகுது பாருங்க. இதுலதான் ம். நேத்து ஒரு ஸ்டாக் சொன்னேன் நானு. அது என்னன்னா நம்ம ஒரு ஃபார்மல் ஸ்டாக் சொல்லி நான் எடுத்து போட்டுட்டேன். நேத்து சந்தோஷம் கூட சொன்னேன், அது டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஆக்சுவலா வந்து இது வந்து ஆக்சுவலா பெய்டா இல்ல ஃப்ரீயா சார் இது? ஃப்ரீ. ட்ரிபிளியன் இல்ல ஃபார்மா நல்லாவே அது. கொடுத்துருக்காங்களே. ஓவரால் ஸ்கோர் வந்து ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக எப்படி இருக்கு, growth, ஏர்னிங்ஸு, எஃபிஷியன்சி போட்டு ஒரு மாதிரி இதாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுல சென்டிமெண்ட்டு. நம்ம டெய்லி எப்படி இருக்கு, 5 அதுக்கப்புறம் மினிட்ஸ்ல எப்படி பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய இண்டிகேட்டர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு ஏடிஎக்ஸ், எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, சூப்பர் ட்ரெண்ட், இதெல்லாம் வந்து என்னென்ன இது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே போங்க சார். I just wanted to see what are the information available. Okay, so NSE Glasgow today's range 2300 to 494, open high low close, volume check, VWAP, market cap, yeah, earnings per share, P ratio, OI change. So company பத்தி ஒரு சில about the company they have given something like that. கீழே வாங்க அப்படியே. ஸோ கொஞ்சம் மேலே போங்க, கொஞ்சம் மேலே போங்க. அந்த க்ரீன் கலர் இருக்க காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போங்க, கொஞ்சம் மேலே போங்க. எனக்கு எதுவும் மறைக்குது, இந்த தூக்கிட்டு மேல போவா சார். கொஞ்சம் மேலே போங்க. ஆ வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்ட்ராடே ஸ்கேனில் எதெல்லாம் வந்து இது வெளில வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, 30 டேஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் டே வாட்ச் லிஸ்ட் பை லெவலில் வந்திருக்கு, 10 days பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அபோவ் எஸ்டர்டே ஹையில் இருக்குது, 5 days பிரேக் அவுட். ஸோ இது ஆல்மோஸ்ட் 6 ஸ்கேனரில் வந்து இதோட இன்னைக்கு வந்து பைக் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் பை ஃப்ரம், நம்ம பார்க்கும்போது தெரியுது பைலேருந்து ஸ்ட்ராங் பைக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் வந்து பை, ஒன் நியூட்ரல் கால். ஸோ இது பண்ணுறவங்க வந்து ஏதோ கம்பெனியில் இது பண்ணியிருக்காங்களோ. ஓகே, தட்ஸ் ஃபைன். கீழே வாங்க. பர்ஃபார்மன்ஸ். ஓகே, கம் டவுன். அமுது சார், கம் டவுன். ஓகே, அவ்வளோ. கொஞ்சம் மேலே போங்க, கொஞ்சம் மேலே போங்க. ஸோ மேலே மேலே போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓவர் இருக்கிறது டெக்னிக்கல்ஸ். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸ், ஃபிப்னாக்கி, கேமரல்லா, டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், 100 டிஎம்ஏ, இது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். ஃபண்டமெண்டல் போங்க. ஸோ இதில் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி, ஆனுவலின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல் சம்மரி, ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் தனித்தனியாக ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுங்கள் சார். இந்த லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் இங்கேயா? ரெவென்யூ, ரெவென்யூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெட் ப்ராஃபிட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஓகே, இபிஎஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட்டை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெருசாக ஏறல, ஓரளவுக்கு தான் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. பட் குவார்ட்டரில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஆனுவலாக இது ஆனுவலி, குவார்ட்டர்லி போடுங்க. குவார்டர்லி. இல்லை இல்லை, இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். எங்க சார் ரெவென்யூ நெட் ப்ராஃபிட் மேலே இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு. ஆ மேலே போங்க, மேலே மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே, ஓ இன்னும் இங்கேயா? கொஞ்சம். சாரி சாரி ஆ சரி, இதோட plus. ஸோ குவார்டர்லியில் இப்படி இருக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன். கூடியிருக்கு. கீ மெட்ரிக்ஸ் போங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் லுக்ஸ் ஓகே. ட்ரெண்டை கொடுத்துருக்காங்க. சம்மரி. ஓகே, ரேஷியோஸ், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்டை குறைச்சிக்கிட்டே வராங்க. ரெப்ரசன்டேஷன் இஸ் தேர். ஸோ தட்ஸ் குட். ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு மாதிரி ஸ்டாக்னட்டாக இருக்குது மேபி. ஓகே, மேலே போங்க. பேலன்ஸ் ஷீட் போங்க. ஓகே, பேலன்ஸ் ஷீட் இங்கே பார்த்துக்கலாம். ஆரோ கிளிக் பண்ணி வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். கேஷ் ஃப்ளோஸ். ஓகே, ஸோ டெலிவரி டேட்டா போடுங்க எனக்கு.
ஸோ டெலிவரி டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் அண்ட் டெலிவரி வால்யூம். ஸோ தேரி. அதையும் வந்து டே பை டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்து நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெலிவரி வால்யூம் கொடுத்துருக்காங்க. இது வரலும் இருந்த டேஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது அதிக டெலிவரி பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. வால்யூமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, குட். பிஎஸ் போடுங்க, பிஎஸ் நியூஸ். நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ யார் பிஎஸ்? ஸோ ஸோ இதில் வந்து இந்த ரவுண்டில் வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுதுங்கிறது வந்து கிவ்ஸ் அ ஐடியா. அண்ட் ஆல்சோ க்ரீன் இஸ் பெட்டர். ஸோ வந்து எந்த இப்போ வந்து எல்லாமே வேல்யூவேஷன், எஃபிஷியன்சி, ஏர்னிங், growth, டெக்னாலஜி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் க்ரீனாக இருக்கும். ஸோ அது வந்து கம்மியாக கம்மியாக ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரீனில் இருந்தால் பெட்ரு. ஸோ நமக்கு வந்து காஸ்கோ வந்து கிரீன். ஸோ இட்ஸ் லுக்கிங் ஓகே. மேலே போங்க சார், நியூஸ் பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப ஓல்ட் பழசு. நியூஸ் தான். ஓகே, ஓல்டு. ஆகஸ்டில் இருக்க நியூஸ் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ நல்லா இருக்கு சார். இந்த ஒரு நல்ல வியூ ப்ளஸ் இது டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எனிதிங் தட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ தேங்க்யூ அமுது சார், இட்ஸ் ஆ, ரியலி ஒண்டர்ஃபுல். வேற என்ன சார், வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற வேற இது அடுத்ததா அப்டேட் இந்த இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ 11:40க்கு இப்போ கடைசியாக வந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எம்கியூ. ஓகே. எம்கியூ நீங்க பார்த்தீங்க இப்போ 11:40. எம்கியூர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 3%க்கு மேலே தாண்டினாலே வந்துடும்ல உங்களோட ஸ்கேனரில். ஆமா. தட்ஸ் வாட் யூ ஆர் புட்ல. த்ரீ இப்போ பர்சன்ட் பாருங்க, மேலே இருந்தாலே வந்துடும் 11 இப்போ அதுக்கப்புறம். 11:40க்குன்னா இங்க இந்த இந்த ரேஞ்சு. ஸோ ஆ, அதுக்கப்புறம் நம்ம டைம் கிடைக்குது, இந்த இடத்துல பை பண்ணா கூட இமீடியட்டா ரிட்டர்ன் பாருங்க. அதான் இப்போ 4.7% ஏறி இருக்கு. ஆ, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் 3% ஏறும்போதே வாங்கியிருந்தீங்கன்னா 1.7% ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. இந்த கொஞ்சம் இந்த ஸ்கேனர் வந்து நல்லா இருக்கு சார், பொறுமையா பார்த்து பண்ணலாம். இது இது நீங்கள் போயிட்டு நேற்று டெலிவரி டேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்ட்ராங் செல்லுன்னு வேற போட்டிருக்காங்க நிறைய. இது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமா சார். இது வந்து டெய்லியில இன்னைக்கு செல் வந்து இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங். லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்கான டெலிவரி டேட்டாலாம் கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இட்ஸ் சர்ப்ரைசிங் இதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய செல்லிங் சைட் தான் வந்து ஸ்கேனரில் வந்திருக்குது. இப்ப ஏதாவது திடீர்னு நியூஸ் இருக்கா சார் இதில்? இப்போ ஏதாவது புதுசாக நியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் ஹஸ் சேஞ்ச்ட். இல்ல இப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்ததுனால இது பிரேக்கப் ஆகி போயிருக்கு. அதுதான். ரிசல்ட் ரிசல்ட்டா? பார்த்தீங்களா, தெரியாமலே கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பாருங்க இங்க வச்சு. இப்ப 11:35 அந்த கிளாஸ்க்கோ தான் மெயின்டைன் ஆகுது. சூப்பர் அமுது சார் சார். இவன் இவன் இங்கேயே வந்திருக்கான் சார், இங்க பாருங்க. ம் 11:25க்கே வந்திருக்கான் பாருங்க எம்கியூ. அதான் சார், வந்து இப்போ ஆல் ஆஃப் த சடன் இது வந்து கிரானிக்காலாம் இல்லை. ம். சடனாக வந்து பிகாஸ் ஆஃப் த நியூஸ் தட் சேஞ்ச் த ஹோல் 11 சென்டிமெண்ட் மணிக்கு ஆஃப் த வந்திருக்கான். ஸ்டாக். 10:45க்கு இந்த இது வந்திருக்கு. ம் இது ம் கொஞ்சம் ம். நல்லா இருக்கு. இது பொறுமையா பார்த்து எடுத்தோம்னா இதை நம்பி எடுக்க முடியாது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சொல்கிறேன். ஆ அதை சொல்லு. ஏன்னா நியூஸ் பேஸ்டில் உங்களுக்கே தெரியும் எந்த என்ன ஆகும்னு சொல்லி. பட் கிளாஸ்கோ இஸ் அ குட் ஒன். ஆ, நம்ம ஏன்னா ஒரு அவன் நேத்தே இல்ல சார், வந்து இல்ல ஒரு நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிற வேண்டியதுதான் இப்போ அது. இப்போ கிளாஸ்கோல் எப்படின்னா நேத்தே நமக்கு சமிக்கைகள் காமிச்சிட்டாங்க. ம். இது மாதிரி வந்து இது ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான் நேத்தே. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏற்றும் போது ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கு. அதுதான், ப்ரெடிக்டபிலிட்டி இருந்தால் தான் நம்மளால மணி பண்ண முடியும். இந்த ஸ்டாக் என்னன்னா ப்ரெடிக்டபிலிட்டி இல்லை. ஆல் ஆஃப் த சடன் த ரிசல்ட்ஸ் சேஞ்ச் த ஹோல் சென்டிமெண்ட். நேற்று வரல இந்த ஸ்டாக்ல ஒன்றுமே கிடையாது, எல்லாமே செல் சிக்னல் கொடுத்து செல்லில் இருந்துச்சு அந்த ஸ்டாக்கு. சடனாக வந்து சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வந்து அது நம்ம வந்து பிடிக்கிறது கஷ்டம். அது பிடிச்சாலும் அந்த டைரக்ஷனில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இல்ல இது இன்ட்ராடேக்கு தானே சார்? இன்ட்ராடேக்கும் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்ட்ராடே கூட சார் நீங்கள் எத்தனையோ ஸ்டாக் என்ன ஆகுனா ரிசல்ட் வந்தோடனே டப்புன்னு 5% ஏறும். நம்ம வாங்கினோடனே டப்புன்னு கீழே இறங்கி மைனஸில் கீழே போயிடும். வந்தது. ஸோ ரைட் அதனால சார். அது சொல்ல முடியாது சார். ஓகே சார்.
இல்லாட்டி F1 ஸ்டாக் என்ன வருது பார்த்து பை பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஆனா இல்லை நீ இதுலயே நம்ம அதான் சொல்கிறோம், ஃபில்டர் அவுட் பண்ணிக்கணும். நம்ம filter ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு என்னடா இது நேற்றுலாம் ஒரு சமிக்கைகள் கொடுத்து நேற்றுலாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்டாக் இங்கே இது இருக்குது, டெக்னிக் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து போகலாம். ஸ்டாக் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சார். ஆ டிசிஎல் பேக்கேஜ் நாராயணா இருந்தாலையா எதுல பார்க்கணும்? இங்க உங்க ஸ்கேன்ல இருக்காம பாருங்க. இல்ல அது ஸ்கேனர்ல வர ஏன்னா இதுல தேவி மேடமும் கை தூக்கியிருக்காங்க. என்ன பேசுங்க மேடம்? ஆர் யூ கோயிங் டு டாக் அபவுட் ரிலேட்டட் டு திஸ் ஆர் எஸ் சார், டிஃப்ரெண்ட்? அதனால தான் நான் சொல்ல வந்தேன். இதுல ஒரு நல்லது என்னன்னா, ட்ரைட் தட் ஐ டோன்ட் நோ அமுது சார் பண்ணிருக்காரான்னு தெரியல. இது ஜீரோதா வழியா லாகின் பண்ணா டைரக்டா ட்ரேட் எடுக்கலாம் சார். அது மாதிரி பண்ணிருக்கீங்களா அமுது சார்? இல்ல 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 எடுக்கலாம். பட் டைம் வந்து அந்த ஏபிஐ டைம் வந்து கொஞ்சம் அடுத்த மணி போட்டாலுமே லேட் ஆகுது. ஓ மார்க்கெட்டை போட்டாலுமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஓ சரி. ஆனா எடுக்கலாம். நாங்க ஒட்டி லைன்ல நான் செக் பண்ணேன். ஓகே சூப்பர், அதுக்கு தான் சார் கேட்டேன். இப்ப ஏன் இப்ப இது போட்டேன் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்லயும் இது ஒர்க் ஆகும், அதுதான் போட்டேன். அது வந்து பெய்டு வெர்ஷன் போடணுமா என்னன்னு தெரியல. ஆமாங்க சார். ஆனா நீங்க நான் நேரம் பெய்டு பண்ணியிருந்தேன். சரி, இல்ல இந்த மார்க்கெட்டுமே காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க எல்லாம் பாக்குறீங்களா சார்? அந்த செக்டார் வைஸ் எது அதுக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா இந்த இடத்துல இது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த இடத்துல செக்டர் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஹீட் மேப்பும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா நல்லா. நான் வந்து யூஸ்வலா அந்த டாப் கெய்னர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இருக்கும். பக்கம் வரவே இல்லை. இப்போ நீங்க சொல்லவும் மேபி வி நீட் டு லுக் மோர் இன்டு திஸ் ஆல்சோ. இதுல இது வரும் சார் டாக்டர் சார், அந்த வால்யூம் டெலிவரி ஸ்கேன் வரும். அவ்வளவுதான் டாக்டர் சார். Amudu sir, thank you so much for sharing the knowledge, sir. Thank you so much. It will be eye-opener for many of us, and it will definitely help many of us. This website looks quite good, and even though there are number of things are locked for the things, there are few free perks are available, like open high low, அதுக்கப்புறம் ஸ்டாக்கை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், அண்ட் ஆல்சோ வி கேன் மேக் இட் அஸ் எ ஸ்க்ரீனராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து இப்போ டெவலப் பண்ணுறது பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு புரிதல் இருக்குது வச்சுங்களேன், இந்த 50 மூவிங் ஆவரேஜ் 100 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது எனக்கு சொல்லு, அது மாதிரிலாம் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ சார்ட்டிங் இஸ் ரியலி குட். ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் as well. ஸோ இதில் வந்து இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ அமுது சார், தேங்க்யூ ஸோ மச். இல்ல இந்த என்டே கெய்னர்ஸும் நல்லா இருக்கு சார். 5 டேல யார் யார் இருக்கா, 10 டேஸ்ல யார் இருக்கா, 20 டேஸ்ல யாரு லாஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இது ஃப்ரீ தான். ஓகே, தேங்க்யூ சார். கணேஷ் இருக்காரா? ஸ்டாப் பண்ணிட்டா சார்? பாலு சார் ரெக்கார்ட் கட் பண்ணிக்கோ. ஓகே கணேஷ் சார். சார். எஸ் சார். வாங்க கணேஷ் சார், எப்படி இருக்கீங்க? ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார்.